அப்படியே வியாச குகை, வியாச பகவான் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதின மகாபாரதம் எழுதின வியாச குகைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னாக்கா சரஸ்வதி நதி. அந்த சரஸ்வதி நதிக்கு பக்கத்தில் தான் பாருங்கள் பஞ்ச பாண்டவர்கள் வந்து போயிட்டுருக்காங்க. சொர்க்கத்துக்கு போகிறாங்க. நல்லா பார்த்தா தெரியுது பஞ்ச பாண்டவர்கள் போகிறது. சொர்க்கத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கினோம்னா தான் சரஸ்வதி நதி. அப்படியே பாருங்கள். சரஸ்வதி நதி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் தூரத்தில் வந்தோடனே சரஸ்வதி நதி மறைஞ்சு போகுது. பூமிக்குள்ளே அந்தர்வாகினியாக கீழே பூமிக்கு கீழே மறைஞ்சு போய் இதுதான் சரஸ்வதி நதி ஓடிக்கிட்டு இருக்குது. கீழே ஓடுறது தான் சரஸ்வதி நதி. பிரவாகம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ வேகமாக ஓடுது. கொஞ்சம் தூரத்திலே போய் மறைஞ்சிருது சரஸ்வதி நதி. அந்தர்வாகினியாக மறைஞ்சிருது. ஓம் நமோ நாராயணாய. சரஸ்வதி நதி பூமியில் வந்து விழுந்து தொற்ற இடம். சத்தத்தை பாருங்கள் எவ்வளோ ஆர்ப்பரித்து வந்து விழுதுன்னு.